அமெரிக்காவின் பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள அதிநவீன போர் விமானங்களுக்கு இப்போது ஒரு சாதாரண ஆயுதத்தால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளது. ஈரானிய படைகள் அமெரிக்காவின் F-15 மற்றும் A-10 ரக விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருப்பதுடன் உலகின் மிகச்சிறந்த ஸ்டெல்த் விமானமாக கருதப்படும் F-35 விமானத்தையும் சேதப்படுத்தியுள்ளன. ஈரானிடம் முறையான ரேடார் வசதிகளோ விமான எதிர்ப்பு ஏவுகணைகளோ இல்லை. அமெரிக்க விமானங்கள் அவர்களின் தலைக்கு மேல் சுதந்திரமாக பறக்கின்றன என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறி வந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள இந்த தகவல்கள் அமெரிக்க ராணுவ வட்டாரத்தையே அதிர வைத்துள்ளது. ஒட்டுமொத்த போரின் போக்கையே மாற்றப்போவது மேன் பேட்ஸ் எனப்படும் தோளில் வைத்து ஏவப்படும் ஏவுகணைகள்தான். இதை கையாளுவது மிக எளிது. ஒரு தனி வீரர் இதை தனது தோளில் சுமந்து சென்று எதிரி நாட்டு விமானங்களை துல்லியமாக தாக்க முடியும். இவை ரேடார் சிக்னலை வெளியிடுவதில்லை என்பதால் அமெரிக்காவின் அதிநவீன தொழில்நுட்பங்களால் கூட இதை முன்கூட்டியே கண்டறிய முடிவதில்லை. சீனாவிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட இத்தகைய ஏவுகணைகள் ரகசியமாக ஈரானுக்கு அனுப்பப்படுவதாக அமெரிக்க உளவுத்துறையான CNN அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளியிட்டுள்ளது. மத்திய ஆசிய நாடுகள் வழியாக ஆயுதங்கள் ஈரானை சென்றடைவதாக கூறப்படுகிறது. சீனா இந்த தகவலை திட்டவட்டமாக மறுத்தாலும் கள நிலவரம் வேறு கதையை சொல்கிறது. ஈரானிய படைகள் சீனாவின் உளவு செயற்கைக்கோளை பயன்படுத்தி அமெரிக்க தளங்களை துல்லியமாக குறிவைப்பதாக புதிய ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. ட்ரம்பின் நேரடி எச்சரிக்கையையும் மீறி சீனாவின் தொழில்நுட்ப உதவியுடன் ஈரான் தனது வான் பாதுகாப்பு திறனை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. குறிப்பாக அமெரிக்கா தரைவழி போரை தொடங்கினால் தரைப்படை வீரர்களுக்கு ஆதரவாக தாழ்வாக பறக்கும் அமெரிக்க விமானங்களுக்கு இந்த மேன்பேட்ஸ் ஏவுகணைகள் மிகப்பெரிய சவாலாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த மறைமுக மோதல் ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப போராகவும் உருவெடுத்துள்ளது. ஈரானின் கரடுமுரடான மலைப்பகுதிகளில் ஒளிந்து கொண்டு இந்த சிறிய ஏவுகணைகள் மூலம் பல கோடி மதிப்புள்ள அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்துவது ஈரானுக்கு சாத்தியமாகியுள்ளது. இதனால் அமெரிக்காவின் வான்வெளி மேலாதிக்கம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது. சீனா மீதான 50 விழுக்காடு வரி விதிப்பு மிரட்டல் ஒருபுறம் இருந்தாலும் சீனாவின் இந்த மறைமுக ஆயுத விநியோகம் ட்ரம்பின் போர் திட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமையப் போகிறது என்பது மட்டும் உறுதி.